ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது சிட்டி கம்ப்யூட்டர்ஸ் மல்டி ரீசார்ஜ் ஆப்பில் யூபிஐ மூலமாக அமௌண்ட்டு 24/7 அதாவது எப்பொழுதும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது எப்படின்னு டெமோ மட்டும் பண்ணுறேன். இதில் அல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யூபிஐ ஆட் ஃபண்டு மேலே டாப்பில் 2வது ஆப்ஷன் இருக்குங்களா, லாகின் பண்ணதும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அமௌண்ட் என்ட்ரி பண்ணிவிடுங்க. இது ஜஸ்ட் டெமோ வீடியோ தான். இதில் அமௌண்ட் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கியூஆர் கோடு வரும். அந்த கியூஆர் கோடு கீழே ஷேர் ஆன் யூபிஐ ஆப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் மோர்னு ஆப்ஷன் காமிக்கும். அப்படி இல்லைன்னா சில ஃபோனில் மேலே தள்ளுற மாதிரி இருக்கும், சில ஃபோனில் சைடில் தள்ளுற மாதிரி இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஆல்வேஸ் ஜிபே செலக்ட் பண்ணுங்கள். ஜிபே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணி யூபிஐ பின் நம்பர் போட்டு என்ட்ரி பண்ணிவிடுங்க. வாலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிடும். சப்போஸ் எனக்கு இந்த மெத்தட் ஒர்க் ஆகலை அப்படின்னா க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒன் டைம் மட்டும் ஜிபேலேருந்து பேக் வந்துடுங்க. இந்த கீழே டைம் போயிட்டுருக்குல்ல, இதுக்குள்ளே நீங்கள் பண்ணணும். ஒவ்வொரு டைம் பண்ணும்போதும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கியூஆர் கோடு, இப்போ ஃபோனில் தெரிகிற கியூஆர் கோடு டம்மி கியூஆர் கோடு, உங்கள் ஃபோனில் தெரிகிற கியூஆர் கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சைட் பட்டன் வால்யூம் பட்டனையும் சவுண்டு பட்டன் அழுத்தினா கூட ஸ்க்ரீன்ஷாட் விடும். அப்படி இல்லைன்னா சில ஃபோனில் மேலேருந்து கீழே இப்படி 3 விரல் வச்சு எடுத்தாலும் வரும், சில ஃபோனில் கீழேருந்து மேலே எடுத்தாலும் வரும். உங்களுக்கு ஃபோனில் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுமோ அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பேஜை க்ளோஸ் பண்ணாதீங்க, இந்த 2-3 நிமிஷம் இருக்கட்டும். உடனே உங்கள் ஜிபே ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஜிபே ஆப் ஓப்பன் பண்ணதும் ஸ்கேன் எனி கியூஆர் கோடுன்னு இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு அப்லோட் ஃப்ரம் கேலரின்னு வருது பாருங்கள், அதை கொடுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனே அப்லோட் ஃப்ரம் கேலரின்னு வரும். அதில் நீங்கள் கடைசியாக எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு இருக்கும், அதை கொடுத்துட்டு உங்களுடைய பேங்க் எது கரெக்டாக இருக்கோ, பேலன்ஸ் எது கரெக்டாக இருக்கோ அதை கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. யூபிஐ பின் நம்பர் என்ட்ரி போட்டு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பிளாக் ஸ்க்ரீனாக காமிப்பாங்க. ஓகேங்களா, அமௌண்ட்டு 2 செகண்ட்லேயே உங்களுக்கு ஆட் ஆகிடும். பேக் வந்துட்டு ஜிபேலேருந்து பேக் வந்துட்டு ஆப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் லோட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இன்னும் எப்பொழுதுமே ஒவ்வொரு கியூஆர் கோடும் ஒரு பேமெண்ட்டு, சரிங்களா, கரெக்டாக பாருங்கள். நான் ஏற்கனவே எடுத்த கியூஆர் கோடு வச்சுருங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆனதும் அந்த கியூஆர் கோடை டெலீட் பண்ணிவிடுங்க தயவுசெய்து. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் லாகின் பண்ணியே பண்ணுறது பெட்ரு. இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் எப்படின்னா, எப்போதும் போல் யூபிஐ ஆட் ஃபண்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அமௌண்ட் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் ஷேர் ஆன் யூபிஐ ஆப் வருதுங்களா, இது ஒர்க் ஆகலை அப்படின்னா கீழே பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு இது கிளிக் பண்ணுங்க. ஒர்க் ஆகலைன்னா இந்த கியூஆர் கோடை டைரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களுடைய ஜிபே ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிபே இல்லை ஃபோன்பே, இந்த மெத்தட் ஜிபே இல்லை ஃபோன் மெத்தட் ரெண்டுமே இது ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் ஜிபே கொடுங்க. ஸ்கேன் எனி கியூஆர் கோட் எப்போதும் போல் கொடுத்துட்டு அப்லோட் ஃப்ரம் கேலரி இதை கிளிக் பண்ணுங்கள். கடைசியாக எடுத்த கியூஆர் கோடு வரும். இதில் உங்களுடைய பின் நம்பர் போட்டு என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்துடுங்க. கொடுத்துட்டதும் ஜஸ்ட் ஒன் டைம் பேக் வந்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும் பாருங்கள், ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரின்னு இருக்குங்களா, இதில் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி, மோஸ்ட்லி ஜிபே வச்சு தான் நான் டெமோ காட்டுறேன், ஜிபே யூஸ் பண்ணுங்கள். யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடின்றதை ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஆப் வாங்க. நீங்கள் சப்போஸ் ஆப்பெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் திரும்பி ஓப்பன் பண்ணிக்கலாம். திரும்பி ஓப்பன் பண்ணிவிட்டு அமௌண்ட் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டு டைரெக்டாக அப்டேட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் உங்களுடைய யூடிஆர் ஐடி அந்த சொன்னல ஜிபே எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வரும் பார்த்தீங்களா, எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இந்த யூபிஐ நம்பர் 12 டிஜிட் நம்பர் வருதுல 54125ன்னு, அதை என்ட்ரி பண்ணனாலும் சரி இந்த பாக்ஸுக்குள்ளே என்ட்ரி பண்ணலாம். இல்லைன்னா சிம்பிள் மெத்தடாக அப்லோடு ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணி கடைசியாக எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஒரு 2 செகண்டு, உங்களுக்கு அமௌண்ட்டு வாலெட்டில் ஆகிடும். நீங்கள் கரெக்டான பேமெண்ட் என்ட்ரி பண்ணி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணும். சரிங்களா, நன்றி. டவுட் இருந்துச்சுன்னா அட்மின் கால் பண்ணுங்கள், ஃபுல்லாக சொல்லுவாங்க லைவாகவே.
எந்த மெத்தட் எப்போ ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பேங்க் சைடில் எந்த மெத்தட் வேணாலும் எப்போ வேணாலும் ஸ்டாப் பண்ணலாம். அதனால தான் அல்டர்னேட்டிவ் மெத்தட் மாற்றிருக்கோம். 3 மெத்தட் இருக்குது. 3 மெத்தட் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.